இணைந்து வழங்குவோர் புதிய விம் நீம். இனி கிருமிகளா? நோ சான்ஸ். Hyundai i20 live the Uber life. சிந்தால் சர்ம பாதுகாப்பு டாக்டர்களினால் சிபாரிசு செய்யப்பட்டது. Renault Pulse. Life needs a pulse. பிரிட்டானியா டைகர் குளுக்கோஸ் தினம் தினம் வளரு. நிம்மதியான பொழுதை சுதந்திரமாய் கழித்திட கிப்ஸ் லுங்கிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அன்பர்களே, நண்பர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தாலாவுடைய பேரருள் நாம் எல்லாம் ரமலான் மாதத்தை சந்திக்கவும், நோன்பு வைக்கவும், தராவி தொழுகவும், அல்லாஹ் நல்ல காரியங்கள் செய்யவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்து கொண்டிருக்கிறான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம் சுயமாக செய்ய முடியாது. எந்த ஒரு தீய பாவ காரியம் நாம் சுயமாக தப்பித்து கொள்ள முடியாது. அப்படின்னு சொல்லும்போது நல்ல காரியங்கள் நாம் செய்தோம் என்று சொல்வதை விட அல்லாஹ்வுடைய அனுக்கிரகம் என்று சொல்வது தான் சால சிறந்தது. நேற்று கூட ஒரு கருத்து சொன்னேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் தொழுதேன் என்று சொல்வதனால் தவறல்ல, நான் நோன்பு வச்சேன்னு சொல்கிறதுனால தவறல்ல, நான் ஜக்காத்து கொடுத்தேன், நான் ஹஜ்ஜி செஞ்சேன்னு சொல்கிறதுனால தப்பு இல்லை. அதுக்கு நன்மை கட்டாயமாக கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் என்னை தொழ வைத்தான், அதுக்கு நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ் என்ன நோன்பு வைக்க வச்சான், நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ் எனக்கு ஜக்காத்து கொடுக்க வச்சான், நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ் என்னை ஹஜ்ஜு செய்ய வச்சான், நெருக்கம் கிடைக்கும். நெருக்கங்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப க்ளோஸாக சொல்கிறது இல்லையா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நெருக்கமான ஒரு பாவம் அவருக்கு, அவர்கிட்ட சொன்னால் போதும் அந்த காரியம் முடிஞ்சிடும்ங்கிறாங்க. அது க்ளோஸ்னஸை வச்சு, இன்டிமேசியை வச்சு பேசுகிறாங்க. அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸுடைய தாத்பீரத்தில் விளங்கும்போது அல்லாஹ் நன்மை தர்றாங்கிறது ஒன்றும், அவனுக்கு நெருக்கமாக்கி கொள்கிறான்னு ஒன்றும். அவன் தன்னுடைய நண்பர்களாக நம்மை ஆக்கி கொள்கிறான். அப்படி நண்பர்களாக ஆக்கிறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு மாற்றம். என்னுடைய ஷேகநாயகன் சொல்லுவாங்க, என்னை அல்லாஹ் தொழ வைத்தான், நெருக்கம். அல்லாஹ் நம்முடைய நேசனாக போயிடுறான், அல்லாஹ் நம்ம நேசனாக ஆக்கிக்கிறான். என்னை அல்லாஹ் நோன்பு வைக்க வைத்தான், உண்மை அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? எத்தனோ பேர் நோன்பு பல வருஷங்களாக வச்சுருந்தவங்க கூட இடையில இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில் காலம் ஆயிட்டாங்க. நோன்பு வச்சவங்கள சொல்கிறேன். எத்தனோ தொழுகையாளிகள் அல்லாட்ட போய் சேர்ந்துட்டாங்க. எத்தனோ பேர் ஜக்காத்து கணக்கப்பாட்டு கொடுத்தவங்க கூட அல்லாட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ பாவிகள் உலாவிட்டு இருக்கிறாங்க. நோன்பு வைக்காதவங்க, தொழுவாதவங்க, ஜும்மா கூட தொழுவாதவங்க, ஜக்காத்து அறவே கொடுக்காத வசதி வந்தும், ஹஜ்ஜும் செய்யாத ஒரு வசதி வந்து அவங்க நல்லா உலாவிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? இவர்கள் உலாவுறதுக்கும் நல்லவர்கள் போய் சேர்ந்ததுக்கும் என்ன நம்ம சொல்ல முடியும்? அதனால் இவர்கள் பூமியில் எவ்வளோ பாவம் செய்தாலும் அதனால் அல்லாவுக்கு எந்த நஷ்டம் வரப்போகிறதுன்னு ஒரு கருத்து. தீயவர்கள், உலகத்தில் வாழக்கூடிய தீயவர்கள், நல்லவர்கள் எவ்வளோ நன்மை செய்தாலும் அல்லாவுக்கு அதனால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்று நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் அவங்க போகிறத கொண்டும் நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்தில், தீயவர்கள் உலகத்தில் வாழ்வதை கொண்டும் எந்த விதமான மாற்றமும் அல்லாஹ்வுக்கு ஏற்பட போவதில்லை. அதை முந்தி நம்ம மனசில் வச்சுக்கிட்டாலும் அல்லாஹ் நம்ம குறை சொல்ல மாட்டோம். அல்லாஹ் தாலா சில அடியார்களை ஹஜ்ஜில் அவர்களை மௌத்தாக்கிடுறான்.
அது ஏதோ ஒரு பாக்கியமாக சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையில் அது பாக்கியம் தான். ஜன்னத்துல் பக்கியில் அடங்குற பாக்கியம், மக்காவில் அடங்குற பாக்கியங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அது ஒரு தனி சிறப்பு தான். அது எந்திரிக்கும் போது அங்கேருந்து எந்திரிக்கும் போது எத்தனோ அல்லாஹு அக்பர் நல்லடியார்கள் சாஹாபாக்கள் மத்தியில் அவங்களும் எழுப்பப்படுவார்கள் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஆசைப்படுவது வழக்கம்தான். இப்போ குருபுன்னு சொல்லக்கூடிய நெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 நல்லது நம்மளுக்கு. எது விஷயத்தில் கிடைக்குது அல்லாவுடைய நெருக்கம்? அல்லாவுக்கு நேசமாக போடுறதுக்கு எதில் வச்சு கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு எண்ணம் தான். நான் தொழுதேன் என்று சொல்லக்கூடிய மூமினான அடியார்கள் ஆண்களும் பெண்களும் என்ன அல்லாஹ் தொழு வைத்தான்னு சொன்னால் அல்லாவுக்கு நெருக்கமாயிட்டீங்க. என்ன ஷிர்க்கை விட்டுட்டு பார்த்தீங்களா, நான் தொழுதேன்னு சொன்னால் ஷிர்காகுது, நான் ஜகாத்து கொடுத்தேன்னு சொன்னால் ஷிர்காகுது. அதனால அந்த ஷிர்க்கு ஜலி இல்லை, அதாவது பகிரங்கமான ஷிர்க்கு இல்லை. எந்த ஷிர்க்கு ஜலியாக இருக்கோ பகிரங்கமான ஷிர்காக இருக்கோ, அல்லாத வஸ்துக்களை வணங்குகிறோமோ, அல்லாஹ் என்று சொல்வது தகுதி இல்லாத ஜாத்துக்களை வணங்குகிறோமோ, அது பகிரங்கமான ஷிர்காயிடும். அது ஷிர்க ஜலிங்கிறது ஷிர்கில். நான் சொல்கிறது இது ஷிர்க ஜலி இல்லை, பழக்கத்தில் மக்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொன்னாலும் கூட அல்லாஹ் தாலாவுக்கு அது பிடிக்கிறது இல்லை. என்ன இது இவர் தொழுதேன்னு சொல்கிறாரு, எப்படி இவர் தொழுதேன்னு சொல்லுவார்? இவர் தொழுத உறுப்புகள் யாருது? நெத்தியை பூமியில் வச்சு சஜ்ஜா செஞ்ச நெத்தி யாருது? கை கால் யாருது? அவர் ஓதுன கிராத்து யாருடைய கிராத்து? அவருக்கு தொழுவ போகணுன்ற எண்ணம் யார் கொடுத்தா? அந்த நல்ல எண்ணத்தை யாரெல்லாம் அவருக்கு போட்டான்? ஆஃபியத்தை சலாமத்தை கொடுத்தது யார்? எல்லாம் நம்ம கொடுத்துருக்கும் போது நான் தொழுதேங்கிறாரு. என்னோடய அருளை கொண்டுன்னு சொல்லலையே அவர். என் அருளை கொண்டுன்னு சொன்னால் கூட அல்லாவுடைய குருவு கிடைக்காது. அல்லாஹ் தௌஃபீக்கை கொண்டு தொழுதேன், அப்போது நீ ரெண்டு வருது. ஒன் தௌஃபீக்கை கொண்டு நான் தொழுதேன்னு சொல்கிறோம். நான் என்ன நீ தொழுவ வைத்தாய், நோன்பு வைக்க வைத்தாய், இது அல்லாவுடைய குருவு கிடைச்சி போகுது. அப்போது அந்த குருவே ஹக்குன்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய வணக்க வழிபாடு செய்ய வேண்டியது இல்லைங்க. சுருக்கமாக நீங்கள் இன்னிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களேன். யாரெல்லாம் நான் நோன்பு வைக்கலை, நியத்து வைக்கிறது அந்த மாதிரி சொல்கிறோம். ஆனால் அடுத்து நீங்கள் மனசில் நினைக்கிறது நான் உன்னுடைய அருளை கொண்டு அதை விட உயர்ந்தது என்ன நீ நோன்பு வைக்க வச்ச. இது மனம் சம்பந்தப்பட்டது. அதான் ஷரியத்து. ஒன்று தரீக்கத்துங்கிறோம். ஷரியத்துங்கிறது உடல் சம்பந்தப்பட்டது, தரீக்கத்துங்கிறது கல்பு சம்பந்தப்பட்டது. உடல் உறுப்புகளால் செய்கிற பாவம்னு சொல்லியிருந்தேன், உள்ளத்தால் செய்கிற பாவம்னு சொன்னேன். ஒரு மனுஷன் பாவ சிந்தனை வச்சுட்டு உலாவிட்டு மேலே அல்லாஹ் தாலாவுக்கு ரொம்ப பெரிய வெறுப்பும் கோபமும் வருது. காரணம் பாவம் செய்யணும் என்ற சதி திட்டத்தில் அவன் துணிச்சலாக நினச்சி சுற்றுறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி சுற்றுவான் அப்படின்னு அல்லாவுக்கு ஒரு வருத்தம் வருது. பாவம் ஒரு மனுஷன் செஞ்சுட்டான், ஏதோ இந்த உலக ஆசாபாசை முங்கிட்டான், நஃப்ஸுக்கு வழிபட்டான், ஷைத்தானுக்கு வழிபட்டுட்டான், அல்லாட்ட இஸ்தேக்பார் செஞ்சால் அவனை மன்னிச்சிட்றான். ஆனால் பாவம் செய்யணும் அப்படி என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறான் பாருங்க, அவன் அல்லாஹ் ரொம்ப வெறுக்கிறான். ஏன் வெறுக்கிறான்? அடுத்த வினாடி நீ இருப்பியா இல்லையான்னு உனக்கு தெரியல. உலகத்துடைய நடைமுறை பார்த்துட்டு தான் இருக்கிற, என்னென்ன நடக்குது நிகழ்ந்து பார்க்குற. பிறகு நான் பாவம் செய்வேன்னு சொல்லி வைராகியத்தோடு நீ உலாவி கொண்டிருந்தான் என்ன அல்லாஹ் மேலே உனக்கு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது? என்ன உலகத்தில் என்ன நீ நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற? அல்லாவை மறந்து எப்படி வாழ்ந்துட்டுருக்கிற அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே வருது. பாவம் செய்யணும் என்ற எண்ணத்தில் வாழக்கூடிய அடியான் மீது அல்லாவுக்கு பெரும் வருத்தமும் அவன் மீது அதிருப்தியும் அல்லாஹ் அடையிறான். அதனால் இது உள்ளத்தில் ஏற்படக்கூடியது. அதான் நேற்று கூட நான் சொன்னேன், மனசில் வரக்கூடிய பாவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மனுஷிலே நினச்சி அல்லாஹ் தௌபா செஞ்சு பாவமாக அதை செஞ்சால் தான் ஆகும் என்றால் அந்த எண்ணமே மனசில் வராமல் காப்பாற்றும். உடனடியாக நம்ம அல்லாஹ்ட்ட ருஜுவோம். யா அல்லாஹ் இப்படி எண்ணங்கள் வருது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸை என் மீது என் கண் இமை சிமிட்ட நேரம் சாட்டிடாதே. பாருங்க, புகாரி ஹதீஸில் வருது, என்னுடைய நஃப்ஸை என் மீது என் கண் இமை சிமிட்ட நேரம் சாட்டிடாதே. பார்த்தீங்களா, என்னுடைய நஃப்ஸுங்கிறாங்க. நபிக்கு நஃப்ஸ் இருக்குது, அல்லாவுக்கு நஃப்ஸ் இருக்குது, அக்காயுதுபடி அல்லாவுக்கு நஃப்ஸ் இருக்குங்க. அப்போ நபிக்கு நஃப்ஸ் வைக்க முடியுமா? முஹைதுல் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, தாஜுல் அவுலியா, இன்னும் நான் நஃப்ஸுடைய நுணுக்கமான தகீக்கான
அந்த கெடுதியிலிருந்து இன்னும் நாம் பரிபூர்ணமாக தப்பித்து கொள்ளவில்லை, சமயத்தில் அதில் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது. எப்படி தக்குவா 4 சொன்னனோ, எப்படி ஷிர்க் 4, அதே மாதிரி நஃப்ஸும் இருக்குது. நஃப்ஸ் அம்மாரா, நஃப்ஸ லவ்வாமா, நஃப்ஸ முல்ஹிமா, பார்த்தீங்களா, நஃப்ஸ முத்தமின்னா, நஃப்ஸ ராதியா, இப்படி 7 பிரிவாக நம்ம சொல்கிறோம். நஃப்ஸு குரானில் ஒன்று தான் சொன்னான், ஒரே நஃப்ஸு தான். அது எந்தெந்த இடத்துல எப்படி செயல்படுதோ அதை வச்சு அதுக்கு பேர் மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரே தக்குவா தான். அது சரீரத்தோடு சேரும்போது ஷரியத்துடைய தக்குவா, அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டாம் நான் சொன்னேன். உடனே கண்ணை தாழ்த்திக்கிட்டார், பார்வையை தாழ்த்திக்கிட்டார். அல்ஹம்துலில்லாஹ், ஷரியத்துடைய தக்குவா அவர் செஞ்சிட்டார். பார்த்த அந்த பெண்ணை கல்வியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதையும் எடுக்கணும், அது தரீக்கத்துடைய தக்குவா. பார்த்தோம், முடிஞ்சு போச்சு, வந்துட்டோம், காரில் உட்காந்துட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்த பிள்ளை அந்த பெண்மணி கல்வியில் இருந்துக்கிட்டே இருக்கிறான் மனசில். அப்போது அந்த பெண்மணியை ஷரியத்துடைய தக்குவா காப்பாற்றிக்கிட்டோம். அதாவது பார்த்தத்தோடு மனசு கண்ணை திருப்பிக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு ஒரு அஜர் உண்டு, அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஆனால் அந்த ஃபிகர் இருக்குங்களே, அது நம்ம மனைவி இல்லையே, வேற்று பொம்பளையாச்சே, அது மனசில் இருக்கும்போது எப்படி, அது நியாயம் இல்லை, தர்மம் இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த மனசுலேருந்து எடுப்பதற்கு பாடுபட வேண்டும். அந்த பாடுபடுவதற்கு தரீக்கத்துடைய தக்குவா, அது கல்புடைய தக்குவா. அப்போ கல்வியில் அது வரக்கூடாது. அது எப்படி எடுக்கிறது முடியுமா? இதை கண்ணாடியை உடைக்கிறது, தாளாக கிழிச்சு போகிறதுக்கு, எடுத்து போகிறதுக்கு, கல்வோட கல்வா, மனசோட மனசாக அது இணைஞ்சு போயிடுச்சே. தொழுகையில் வருது, குர்ஆன் ஓதுனா வருது, எல்லா நிலையிலும் வரும்போது எப்படி எடுக்கிறது, கல்போட்டு எப்படி எடுக்கிறது? அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை கொண்டு சஹாபாக்களுடைய கல்விலிருந்து அந்த மாசிவல்லா, அல்லாஹ் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாத வஸ்துக்களெல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க கல்வை பரிசுத்தப்படுத்தினாங்க. அல்லாஹ் அவர்கள் கொடுத்த வேலை ரக்கீஹிம், மனசை சுத்தப்படுத்துறது, அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் காலமெல்லாம். அதனால தான் யாரும் அந்த காலத்தில் மனம் தூய்மை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா, மாலிக் பின் மாயிஸ், அவங்க அல்லாஹ்வுடைய சமூகத்தில் சொல்கிறாங்க, நான் ஜினா செஞ்சுட்டேங்களாம். இதை வேறு பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நபியை கல்வை சுத்தப்படுத்தினா இந்த மாலிக் பின் மாயிஸ் ஏன் ஜினா செஞ்சார்? பார்த்தீங்களா? பெண்மணி ஃபாத்திமா காமிலா ஏன் ஜினா செஞ்சிச்சு? அப்போ அவங்க கல்வி சுத்தப்படுத்ததானு சொல்லிட்டு நபியில் ஒரு குறை காண ஆசைப்படுறாங்க. சரி, அவங்களோட அறியாமல் அது அவங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தமாச்சு. அதனால இவங்க குறை காண்றதுனால நபிக்கு குறை வரப்போகிறது இல்லை. இவங்களுக்கு தான் குறை இருக்கிறது, நபி குறை இல்லை. எப்படி போல ஒரு மனுஷன் பள்ளியில் தூங்கிட்டு இருந்தார், கொஞ்சம் கையில் விலகிருச்சு, முட்டுக்காலுக்கு மேலே விளங்கிருச்சு. 3 பேர் நின்று பார்க்குறாங்க, அவங்களும் முஸ்லீம் தான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், பாரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வந்து திருட்டு போய் எங்கேயோ போய் கண்ணி வச்சு திருடிட்டு வந்து அசந்து தூங்குறான், கையில் கூட விலகி கிடக்குது, பள்ளிவாசலோடு தெரியலங்கிறான். அடுத்தவன் சொல்கிறான், அப்படி எனக்கு தெரிலப்பா, எங்கேயோ போய் இந்த பெண்ணோட போய் உபச்சாரம் செஞ்சுட்டு வந்து அசந்து தூங்குறான்டான். 3வது ஒருத்தன் சொன்னான், ஏதோ இது வரைக்கும் தஹஜ்ஜத் தொழுதுட்டு அல்லாட்ட அழுது கெஞ்சி சில கோரிக்கையை அவன் முன்னால் வச்சுட்டு அசந்து தூங்குறான், அதனால் கையில் விலகி இருக்கலான்டான். இந்த 3 பேரை பற்றி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் சொல்கிறாங்க. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம்னா 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணவங்க. ஷேகுல் இஸ்லாம்னா 3 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணவங்க. அவர்களெல்லாம் குறை கொண்டு பேசுகிறார்கள். 3 ஹதீஸ் மனப்பாடம் கிடையாது, 10 ஹதீஸ் மனப்பாடம் கிடையாது. ஹதீஸுன்னா தமிழில் என்ன அர்த்தம் தெரியாது. பார்த்தீங்களா? ஆலிம்களுக்கு ஹதீஸுன்னா என்னான்னு தெரியாது, ஆயத்துன்னா என்னான்னு தெரியாது. அப்பாவிகள். குர்ஆனுன்னா என்னான்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன தெரியும்? குர்ஆனுன்னா அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். உனக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் முழிப்பாங்க. ஹதீஸுன்னா நபி சொன்னாங்க, அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஹதீஸ் நபி சொன்னா. அப்போ ஹதீஸை குதிசின்னு ஒன்று வருது, அது என்ன? அது அல்லாஹ் சொன்னான். ஏன்னா குர்ஆனை அல்லாஹ் சொன்னான், ஹதீஸை குதிஸ் அல்லாஹ் சொன்னான், ஹதீஸ் நபி சொன்னாங்களா? அது பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லை. அரைகுறையாக ஓதிட்டு ஏதோ வெளியில் வந்து தனக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு மக்களும் அவர் தெரிஞ்சிருக்காருன்ற மாதிரி விளங்கிட்டு காலம் ஓடிட்டுருக்குது. அது ஜமானா அப்படி ஆயிடுச்சு. நம்மளும் ஒன்றும் அதை சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ நஃப்ஸு என் மீது சாட்டாதேன்னு துவா கேட்குறாங்க.
அப்போ கசாலி இமாம் சொல்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அன்னைக்கு கண்ணி வச்சு திருடுனானே அவன் தான் அந்த தூங்குற மனுஷனை திருடிட்டு வந்து தூங்குறான்னு சொன்னான். யார் அன்னைக்கு விபச்சாரம் செஞ்சுட்டு வந்து பள்ளியில் தூங்குனானோ இவன் நின்றான் அந்த 3 பேரில், அவன் ஒருத்தன் தான் சொன்னான் அவன் விபச்சாரம் செஞ்சாண்டு. எவன் தஹஜ்ஜத் தொழுதுட்டு அந்த 3 பேரில் ஒருத்தன் இருந்தானோ அவன் சொல்கிறான் அவன் தஹஜ்ஜத் தொழுதுட்டு தூங்குறான். அப்போது அங்கே உள்ளவன் தூங்குற நிலையை இங்கே உள்ளவர்கள் சொல்வதற்கு காரணம் இவனில் உள்ள குறைய அவனில் வச்சு பார்க்குறான். அதுதான் அங்கே தத்துவம். இது உண்மைதான், இன்ன வரைக்கும் நடந்ததுதான் இது. உணர்வோடு உதயம் உறவாடும் இதயம் தொடர்கின்ற சொந்தம் வளர்கின்ற பாசம் மனம் மகிழ்ந்து துள்ளும் மகிழ்வான இல்லம். நிம்மதியான பொழுதை சுதந்திரமாய் கழித்திட கிப்ஸ் லுங்கிகள். நல்லவனை நல்லவனாக பார்ப்பாங்க, கெட்டவனை கெட்டவனாக பார்ப்பான். கெட்டவன் தான் கெட்டவனாக பார்ப்பான், கெட்ட மனுஷனை. நல்லவன் எல்லாரும் நல்லவனாக பார்ப்பான். அந்த அடிப்படையில் அந்த நிலையில் அந்த மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இவனுக்கு என்ன வந்துச்சோ அது அப்படியே அவனில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்குறாங்க, என் கண் இமை சிமற்ற நேரம் என் மீது நஃப்ஸை சாட்டிடாதே. பார்த்தீங்களா, இது தௌஹீதோட துவா. பார்த்தீங்களா, தௌஹீதோட துவா பார்த்தீங்களாங்கிற. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மத்து கேட்டாங்க, என்ன அப்படி கடைசி உம்மத்தை பற்றி ஒருவா சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஈசா நபி சொன்னாங்க, அவங்களோட இல்ம தௌஹீத் உண்டு. பார்த்தீங்களா, இல்ம தௌஹீதுன்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஈடுபடாமல் சும்மா இருந்தாலும் சரி அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டே இருப்பார்கள். அல்லாஹ்வோட லிங்க் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ்வோட நிஸ்பத் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லா நிலையிலும் அல்லாஹ் கூட தொடர்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் தௌஹீத்வாதின்னு சொல்கிறது. அல்லாஹ் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான். அதனால தான் இந்த உம்மத்துக்கு ஒரு தனி பெரும் சிறப்பு. உதாரணம் பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய பட்டாளங்கள் 6 லட்சம் பேர் விரட்டிட்டு வரும்போது இந்த பக்கம் கடல், அந்த பக்கம் ஃபிரௌனுடைய ஷூஜுகள். அப்போ அந்த உம்மத்து கேட்குறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க என்ன இந்த மாதிரி தத்தளிக்க விட்டேங்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என் ரப்பு என் கூட இருக்கிறான். என் ரப்பு நம்ம கூட இருக்கிறான்னு சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், என் ரப்பு என் கூட இருக்கிறான்ட்டாங்க. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் கூட அந்த குகையில் ஒளிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குஃபார்கள் தேடி வரும்போது சித்திக் அவர் பயந்தாங்க, அங்கே அந்த உம்மத்துக்கு பயந்தா மாதிரி. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, லா தஹ்ஸன் இன்னல்லாஹ் அனா, அபூபக்கர் நீங்கள் பயப்படாது, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான். பார்த்தீங்களா, அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து நம்ம கூட ரப்பு இருக்கலான்னு சொல்லலை. கவனிச்சுக்க, நீங்கள் அவங்க தௌஹீது கிடையாது அந்த உம்மத்துக்கு. அல்லாஹ் அங்கே சொல்லும் போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்துக்கு மத்தியில் எங்கூட ரப்பு இருக்கிறான்னு சொன்னாங்க, அவன் என்ன காப்பாற்றுவான்டாங்க. இங்கே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படும் போது குஃபார்கள் தேடி வந்து கொண்டிருக்கும் போது அம்பு ஆயுதம் தடி கம்பெல்லாம் பயங்கரமான ஆயுதம் வந்து அவங்கள தாக்க முற்பட்டு கொலை செய்ய வரும்போது நபி அவங்க லா தஹ்ஸன் கவலைப்படாதீங்க அபூபக்கரே இன்னல்லாஹ் ஆனா, நம்முடன் அல்லாஹ் இருக்குகிறான். என்ன அழகான விஷயம் பார்த்தீங்களா. அப்படின்னு சொன்னால் என்ன கருத்து, தேடி கொண்டு வர்றானே அவன் கூட அல்லாஹ் இருக்கிறான், அவன் கையில் வைத்திருக்கான பயங்கரமான ஆயுதங்கள் அது கூட அல்லாஹ் இருக்கிறான், இந்த மலையோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற கருத்தில் அவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் கூட அல்லாஹ் இருக்கிறான், நம்மளை காட்டி கொடுத்தா அல்லாஹ், நம்மளை காப்பாற்றினாலும் அல்லாஹ். அந்த ஆயத்தில் சொல்லிக்கிட்டே போகிறான். அதை சொன்ன மாத்திரத்தில் தாங்க செலந்தி கூடு கட்டுச்சு. செலந்தி கூடு எவ்வளோ பலகீனம்னா உலகத்திலே பலகீனமான கூடு செலந்தி கூடு தான். அப்படி உள்ளே போகும்போது தொப்பியில் மாட்டிக்கிட்டு போயிடும், கொஞ்சம் முடியில் மாட்டிச்சுன்னா தலை முடியில் தள்ளு முடியை தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி கூடு அது. அது கட்டுறது சாமானியமாக மாதம் 2 மாதம் ஆகாது. அதனால் அவங்க வந்து கேட்டு வாசல் நுழைஞ்ச உடனே ஒருத்தர் சொல்ல உள்ளே போருங்கிறான். பாருங்கள், இன்னல்லாஹமானா, நம்ம கூட அல்லாஹ் இருக்காங்கிறது எவ்வளோ பெரிய மகத்துவம் பாருங்கள். கொஞ்சம் சம்பவத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். அப்போ அந்த குஃபார்களில் சில பேர் எதிரிகள், விரோதிகள், குலபாதர்கள்ட்ட சில பேர் சொல்கிறாங்க, இது இருக்க முடியாது, முகமது உள்ளே போயிருக்க மாட்டார். எதை வச்சு சொல்கிறப்ப செலந்து கூடு கட்டியது. இந்த செலந்தி கூடு கட்டிக்கும் போது இப்போ தான் போயிருந்தாக்கா அந்த கூடு சேர்ந்தில் போயிருக்கோம். அப்போ ஒருத்தர் சொன்னால் அது முந்தையே கட்டியிருந்தா அது எப்படி முகமது உள்ளே போய்ப்பார், போன முகமதோடு போய் நம்ம சேர்ந்து. அப்படியா, சரி பாருங்கள் எங்கே நின்று சிந்திக்கிறாங்க. மலை உள்ளே போகக்கூடிய பாதை அதாங்க, இன்னொரு பாதை இல்லை. அந்த பாதையில் போகும்போது இவங்க யோசனை பண்ணுறாங்க, இந்த பேச்சுக்களை கேட்குறாங்க.
இந்த சந்தர்ப்பத்தில் அபூஜெஹில் ஒரு ஜோசியன்ட்ட கேட்குறான், இந்தாப்பா இந்த முகமது இப்படி வந்தார், எங்கே இருக்கிறார் தெரியுமா உனக்கு? ஜோசியம் போட்டுப்பார், கணக்கு போட்டுப்பார். அப்போது வந்துருச்சுங்க இதெல்லாம். மூசா நபி காலத்திலே வந்துருச்சு, இது ரசூல்லா காலம் ரொம்ப பிந்துனது. உடனே ஒரு கணக்கு போட்டாங்க. போட்டு சொன்னால், நாம இப்போ பேசிட்டு இருக்கிறோமே அதை அவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்கன்ட்டான். பாருங்கள், அல்லாஹ் கூட இருக்கிறான். இப்போ பாருங்கள், எல்லாம் யோசனை பாருங்கள். நீங்கள் நபி சொன்னது நம்ம கூட அல்லாஹ் இருக்கான்னு சொன்னாங்க. அட நம்முடன் சொன்னாக்கா நம்ம கூட இருந்தால் எல்லா பிரபஞ்சம் கூட இருக்கான்னு அதோட கருத்து. அது அந்த ஜோசியன் சொல்கிறான், நம்ம பேசுறது முகமது கேட்டுட்டு இருக்கிறார். உடனே அபூஜஹல் சொன்னான், என்னடா அங்கே இல்லைன்னு வரீங்க நீங்கள் மலைக்கிட்ட? திருப்பி ஓடுறான். போனால் புறா முட்டை விட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள் அல்லாஹ் எப்படி தடுக்கிறான் பாருங்கள். எந்தெந்த சிலந்தி கூட பிச்சுக்கிட்டு உள்ளே போகக்கூடாதாம, புறா கூட்ட வெளியில் தள்ளிட்டு உள்ளே போகக்கூடாதா, தடுத்து நிறுத்துறான்ல. நாம அல்லாஹ் கூட இருக்கிறான்னு சொல்லும் போது புறா எப்போ விட்டுச்சு? 1 மணி நேரத்தில் புறா முட்டை விட்டுடுச்சா? எப்படி அந்த புறா அங்கே வந்துச்சு? எப்படி அந்த முட்டை விட்டுச்சு? அது எந்த மாதிரி வந்துச்சு? அது யார் இதை செஞ்சா? அல்லாஹ் செஞ்சான். எப்படி செஞ்சான்? அதான் இப்போ பெரிய விஷயம். அதை விளங்குறது தான் ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் ரொம்ப லேசு. அது விளங்கிட்டா, விளங்க ஆசைப்பட்டா லேசுங்க. விளங்கிட்டான்னு கூட சொல்லக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் ஹதீஸ் குதுஸில், நீங்கள் ஜான் வந்தால் நான் முளம் வர்றேன், பார்த்தீங்களா? நீங்கள் நடந்து வந்தால் நான் ஓடி வர்றேன். என்னால் சொல்லலாம் பாருங்கள். ஒரு ஜான் நம்ம வந்து அல்லாஹ் ஒரு முளம் வர்றேங்கிறாங்க, நீங்கள் நடந்து வந்தால் நான் ஓடி வர்றேங்கிறான். இது ஹதீஸ் குதுஸி யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. எப்படி அது எதிரும் புதிருமா இருக்காங்களா? ஒரு ஜான் வர்றதுக்கு, ஒரு முளை வர்றதுக்கு, அவன் ஓடி வர்றதுக்கு என்னன்னு அது சாத்தியப்படும்? அவன் இருக்கிறவன். நேற்று கூட சொன்னேன், ஹைப்பன் அவன் ஃபார்ஸில். அல்லாஹ்னா இருக்கிறவன் அர்த்தம். அல்லாவுக்கு அர்த்தம்னா இருக்கிறவன், அவ்வளோதான் பேசு. எப்பவுமே இருக்கிறவனுக்கு அர்த்தம் அல்லான்னு சொன்னான். ஒரு கருத்தில் ஒரு கருத்து. அது படைத்தவன், அதை நம்ம சொல்லிக்கலாம். இருக்கிறவன், எப்பவுமே இருக்கிறவன் தான் அல்லான்னு பேர். அப்போ இருக்கிறவன் வந்து நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன்னு சொன்னால் எங்கே இடம் இருக்குது அவனுக்கு ஓடி வர்றதுக்கு? ஏகபோகமாக இருக்கிற இறைவனுக்கு, அல்லாவுக்கு. அப்போ அந்த ஜோசியக்காரன் சொல் மறுபடியும் தேடுறாங்க. ஆக கடைசியில் போயிட்டாங்க. அல்லாஹ் தாலா அபூபக்கர் சித்திகை காப்பான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் காப்பாற்றினான். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நபியே, உங்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள், உங்களை சிறைப்பிடிக்க திட்டமிட்டார்கள், உங்களை நாடு கடத்த சதி செய்தார்கள். நாம் அந்த சதிகளை முறியடித்து உண்மை காப்பாற்றினோம் சொல்லி காட்டுறா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. இந்த சம்பவத்தை ஏன் கொண்டு வர்றான்? சம்பவத்தை குர்ஆனில் ஹதீஸில் அப்படின்னு சொன்னால் இப்போ வாழக்கூடிய நமக்கு பாதுகாப்பு. அந்த அல்லாஹ் கூடைகிறான்ற ஈமான் உங்களுக்கு வந்துட்டா, நேற்று சொன்னேன் இல்லைங்களா, பாவம் செய்ய மாட்டாங்க. பாலியல் தொல்லை அறவே துனியாவில் இருக்காதுங்க. அல்லாஹ் என்னுடன் இருக்கான்ற அந்த சப்ஜெக்ட் சொல்லிட்டான். மொராலிட்டி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னான். அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும், சிறார்களுக்கும் சிறுமிகளுக்கும், வயோதிகளுக்கும், வயது வந்த பெண்களுக்கும், வயது வந்த ஆண்களுக்கும், இன்னல்லாஹ மானா, நம்முடன் அல்லாஹ் இருக்குகிறான், இந்த ஈமானை நீங்கள் புகட்டிட்டா, பாலை கொடுத்து வளர்த்துங்க, சோத்தை கொடுத்து வளர்த்துங்க, அல்லாஹு அக்பர் பள்ளிக்கூடத்துக்கு லட்சக்கணக்கு செலவு பண்ணுறீங்க, காலேஜுக்கு செலவு பண்ணுறீங்க, எல்லாம் சரிங்க, வாஸ்தவம் தான். இது புண்ணியமாக ஆகணும் என்று சொன்னால் நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மோசமான ஒரு நிலையை விட்டு நம்மளையும் நம்ம குழந்தைகளையும் காப்பாற்றணும் என்று சொன்னால் அதோட இதையும் ஊட்டி வளங்க, ஞான கருத்தை ஊட்டி வளங்க. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாமா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாமா? என்ன குறைச்ச இதில் தப்பு இருக்குது? உண்மைதானே அது? அல்லாப்பா அந்த ஆபதலா கண்ண கத்தரா ஃபைலம் தக்கும் தரா ஃபைனவுயரா. பார்த்தீங்கன்னா ஹதீஸ் புகாரியில், நீங்கள் அல்லாவை பார்ப்பது போல தொழுங்கள், முதல் பார்த்து அந்த ஆபதலா கண்ண கத்தரா. அப்படி முடியல, 2வது பார்த்து ஃபைன்லம் தக்கும் தரா ஃபைனவுயரா, அவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற நிலையில் இருங்கள். இந்த ஹதீஸ் இல்லைன்னு சொன்னால் உலகத்தை தரிக்காவே கிடையாது. இந்த ஒரு ஹதீஸை வச்சு தான் எல்லா தரிக்கா வந்துச்சு, எல்லா ஞானிகளும் வந்தாங்க, எல்லா ஞானமும் இன்ன வரைக்கும் உலகத்தில் இருக்குது, இனிமேலும் இருக்கும், எங்கேயும் இருக்காது. அந்த மாதிரியான ஹதீஸ் இது. அப்போ அல்லாவை பார்ப்பது போல அது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் ஃபைன்லம் தக்கும் தரா ஃபைன்னஹு யரா, நம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்.
பார்த்தீங்களா? ஒரு இடையில ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ஆட்சி காலத்தில் அவங்க அந்த ஆட்டுக்காரனை பார்த்து சொன்னாங்க, ஏன்பா இந்த வேண்டு மேய்ச்சிட்டு கிடக்குற, ஏன் என்ன செய்யணும், ஒரு 2 ஆட்டை ஓட்டிட்டு போயிடு, எடுத்துக்க, நீ எடுத்துக்க. முதலாளி எஜமான் கேட்டால் ஓனா சாப்பிட்டு சொல்லுப்பா, இங்கே தான் ஓனா நிறைய மேயுது, நீ அதோடு நீ ஒரு ஆடை மேய்ச்சிட்டு பிறகு பணக்காரன் இது போய்ட்டு சுற்றிக்கிட்டு காலத்துக்கு வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு பாளையத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு என்னத்துக்கு கிடக்குறேன்டாங்க. அப்போ அவன் சொன்னான், நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, ஒட்டங்க ஓனாய் எடுக்கலைங்கிறது அல்லாஹ்க்கு தெரியுமே பெரியவங்களே. அப்போ நான் அந்த பொய் சொல்லி நான் எடுக்கணுமா? அல்லாஹ் பார்க்குறான்ற ஈமானை எனக்கு எங்கள் அம்மா அப்பா கொடுத்துட்டாங்களே. உடனே அவங்க பார்த்தாங்க, கட்டி தழுவிக்கிட்டாங்க. அந்த ஆட்டு மந்தை எவ்வளவோ அவ்வளோத்தையும் அந்த சொந்தக்காரன்ட்ட காசு கொடுத்து திரகம் கொடுத்து வாங்கி அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீ எடுத்துக்கப்பா. இந்த ஈமான் நீ வச்சிருக்கீங்க மனசில் பாருங்க. அவங்க எவ்வளோ பெரியவங்க, இந்த ஆட்டு இடையனுக்கு இந்த ஈமான் இருக்கான்னு சொல்லிச்சாங்க. எந்த ஈமானுங்க? இப்போ நாம் சொல்கிற ஈமான் இல்லை, சந்தேகமான ஈமான் நம்மளுது. நம்ம ஈமான் சந்தேகம், உண்மையான ஈமான் கிடையாது. உண்மையான ஈமான் நிரூபிக்கவே முடியாது. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், பார்த்தீங்களா? அஷ்ஹது அன்ன, பிஷகர அறிந்து சொல்லுகிறேன், உன்னை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை. சாட்சி சொல்லும்போது பார்த்து சொல்கிறதுக்கு பேர் சாட்சி, பார்க்காம சொன்னாக்கா கோர்ட்டில் நீதிக்கு அரசர் அந்த சாட்சியை ஏற்றுக்குவாரா? ஐ விட்னஸ் தானே அதுக்கு பேர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், பார்த்தியா? நான் பார்த்து சாட்சியோடு சொல்கிறேன், பிஷகரை சொல்கிறேன், சந்தேகம் இல்லாமல் சொல்கிறேன், அவன் தான் வணக்கத்துக்குரியன்னு சொல்கிறாரு. என்ன ஆதாரம் இவருக்கு? நக்கலே ஈமான். வாப்பா சொன்னாங்க, வாப்பா சொன்னாங்க, அவங்க வாப்பா சொன்னாங்க, அப்படியே தொன்று வந்து கொண்டு அந்த களிமா நானே திருப்பி சொன்னேன். அதனால தான் பெருமாறாரு இவர்களுக்கு எங்கே அதில் சந்தேகம் வந்துடும் தான் மண் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்லல் ஜன்னா. பார்த்து மண் கால, யார் நாயிலால சொன்னார்களோ அவர்கள் சொர்க்கத்தை நுழைஞ்சிட்டாங்க. யார் விளங்கினார்களோ சொல்லலை. அந்த சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பரிசு அந்த கலிமாக்கு இருக்குது. அல்லாஹ் நபிக்கு சொல்லுங்க, ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியை நீங்கள் லா இலாஹ விளங்கி கொள்ளுங்கன்னு சொன்னான். அப்போ அது வரைக்கும் விளங்காமல் இருந்தாங்கன்ற கருத்து விளங்கினா தப்பாக போடும். ஏற்கனவே விளங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு. ஃபாலம் அன்னஹு, நபி உம்மத்துக்கு என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்லல் ஜன்னா. அப்போ கலிமா சொன்னால் சொர்க்கத்தை நுழைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஹதீஸில் பசாரத்து நமக்கு சுபசமனம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம சாட்சி பார்க்காம சொன்ன சாட்சி தான் நமக்கு சாட்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சாட்சி நம்முடைய வாப்பா அம்மா, நமக்கு சாட்சி நமக்கு சொல்லிக் கொடுத்த உஸ்தாதுகள், நமக்கு சொல்லிக் கொடுத்த முர்ஷிதுகள், இதான் சாட்சியாக இருக்கிறானே தவிர்த்து நேரடியாக நம்ம பார்த்து சொல்லவே இல்லை. அது ஹக்குடைய ஈமானா ஷக்குடைய ஈமானா? உதாரணத்துக்கு இப்போ அல்லாஹ் இங்கேன்னு கேட்டோம், எல்லாம் தேடுறாங்க பாருங்கள். அல்லாவே ஈமான் கொண்டேன்னு சொல்கிறாரு, ஒத்துக்கிட்டேங்கிறாரு, ஏற்றுக்கிட்டேங்கிறாரு, சந்தோஷமான செய்தி, நம்ம ஒப்புக்கொள்வோம். எங்கே இருக்கிறான்னு கேட்டால் எங்கும் இருக்குகிறான். இது இது ஒரு பெரிய தியானமா? இது எங்கும் இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் இருக்கிறத சொல்கிறாரு. இது எல்லாம் படைத்த அல்லாஹ் எங்கேன்னு கேட்டால் தேடுறார். உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபேனு உடனே சொல்கிறீங்க, ஏசி உடனே சொல்கிறீங்க, லைட் எங்கே இருக்குது, இந்தா இருக்குது, எல்லாம் சொல்கிறீங்க. நான் எங்கே இருக்கிறேன் அது சொல்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. டேபிள் முன்னால் சொல்கிறீங்க. எது கேட்டாலும் உடனே நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை வந்து கண்கூட பார்த்து சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் அல்லாஹ் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே, ஆமாம், ஏற்றுக்கிட்டீங்களே, ஆமாம், எங்கே முழிக்கிறாரு பாருங்கள். எல்லா பக்கமும் தேடுறாரு. அவன் எங்கே நம்மளை திருப்பி கேட்குறாரு. அப்போ ஷக்கூட ஈமான் தானே, ஹக்கூட ஈமான் இல்லையே. அதனால் அந்த ஈமானை தெளிவுபடுத்துங்க. ஜத்தது ஈமானுக்கும் பி கவுலி லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமானில் ரொம்ப உயர்ந்த ஈமான் பாருங்கள். அதுலேயே பல மாதிரியான ஐட்டங்கள் இருக்குது. நம்முடன் அல்லாஹ் இருக்குகிறான் பார்த்தீங்களா? ரசூல்லா பிறகு சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிக்கிட்டாங்க குகையில், அது வேறு பேச்சு. ஈமானில் உயர்ந்த ஈமான், என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான். அவ்வளோ எப்படி இருக்கிறாங்கிறத பற்றி இப்போ சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கூட அல்லாஹ் இருக்கான்னு சொல்லுங்கள் போதும். அந்த ஆசை அல்லாஹ்வுக்கு வறுமையானால் பிரியும் நம்ம மீது, அல்லாஹ் நமக்கு அவன் காட்டுவான். அதனால நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான்றது உயர்ந்த ஈமான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க ஹதீஸ் ஷரீஃபில். அல்லாஹ் தஆலா
விளங்க தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.